ஹார்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 3 மெயின் டெஸ்ட் யூசுவலாக பண்ணுவோம் நாங்கள். ஒன்று வந்து இசிஜி. இசிஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டை வந்து மெஷர் பண்ணுது. இதை வச்சு தான் ஆக்சுவலாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா, இல்லை ரிதம் அப்நார்மாலிட்டி, ஏதாவது ஹார்ட் துடிப்பு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்கோகார்டியோகிராஃபி ஆர் எக்கோன்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2D எக்கோகார்டியோகிராஃபி பண்ணுறதுனால நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் எப்படி பம்ப் பண்ணுது, வேல்வ்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் இமேஜிங் ஆஸ் வெல் ஆஸ் டிஷ்யூ டாப்லர் இதெல்லாம் பண்ணுறதுனா ப்ரெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குது அதுவும் நம்மளுக்கு தெரியும். தேர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ட்ரெட்மில் டெஸ்ட். ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஓடுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஓடுறதுக்கு இல்லை நடக்கிறதுக்குனால நம்ம இசிஜி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எப்படி இசிஜி சேஞ்சஸ் ஏதாவது வருதா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது நடக்கும்போது செஸ்ட் பெயின் வருது, இல்லை வந்து மயக்கம் வருது, இல்லை ஏதாவது சிம்டம் வருது அப்படின்னா அதெல்லாம் ஹார்ட்டில் பிளாக்கேஜஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். ஸோ இந்த 3 டெஸ்ட் வச்சு யூஸ்வலாக நம்ம வந்து ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம்.